Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம சாக்லேட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பர்த்டே பார்ட்டி, சில்ட்ரன்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது சூப்பரான கேக் இது. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதை பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 1/2 கப் மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்திருக்கேன். மைதா சேர்க்குறப்ப நான் வந்து எப்படி எடுத்தேன்றதை சொல்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் எடுத்துருக்கிறது இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் வந்து பவுடர்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூணையும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இதை விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக அதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மைதா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எப்படி எடுத்திருக்கேன்றதை சொல்கிறேன். நான் குவிச்சா மாதிரி எடுத்திருக்கேன் மைதா. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் எடுக்கணும். சுகர்லேருந்து மைதாலேருந்து பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எல்லாமே இந்த மாதிரி தான் எடுக்கணும். நான் அடுத்தடுத்தது நான் செய்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்த மைதா வந்து ஒரு 1/2 கப் எடுத்ததை இதில் சேர்த்துக்கலாம். கேக் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரே லெவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததாக இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நான் சேர்க்குறேன். இப்போ இதையுமே இதுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி லெவலாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி ஒரே லெவலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு, நான் இருந்தாலும் கரெக்டாக திருப்பி நான் அளவு எடுத்துட்டேன்னா இப்போ இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் அதுவுமே ஒரே டீஸ்பூனில் தான் எடுக்கிறேன். 1/8 டீஸ்பூன் தான் அதுவும். அதையும் இப்போ நம்ம இந்த மாதிரி லெவலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதையும் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா மாவு இது மூணையும் நம்ம சளிச்சிடலாம். இப்போ சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா கேக்குக்கு எப்போதுமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் சளிச்சிட்டேன் இதை. இப்போ இதில் கோகோ பவுடர் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ அளவு நீங்கள் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்கும் போதே இந்த கோகோ பவுடரையும் சேர்த்து நீங்கள் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கடைசியாக பால் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இதில் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுக்கிறேன். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பேட்டர் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இது கரெக்டாக இருக்கும் இது அளவு. நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் இது சாக்கோ சிப்ஸ்லாம் சேர்க்காமே இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மஃபின்ஸ் ட்ரே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதிலே டைரெக்டாக நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதில் பேட்டர் ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் ஓவனில் வைக்கலனா கூட நீங்கள் வந்து கேஸில் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். கேக் வீடியோ போட்டதில் ஹைட் அண்ட் சீக் கேக் கப் கேக் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஓவன் இல்லாமல் நீங்கள் வந்து கேஸில் வச்சு எப்படி பேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நீங்கள் வச்சு செய்யலாம். இதை
கேஸில் வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம் தான் அதுக்கும் ஆகும். இப்போ நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் அதை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க 1/2 கப் மாவுக்கு வந்து ஒரு 6 கப் கேக் வரும். நீங்கள் வந்து 1 கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 12 கப் கேக் வரும். இதுக்கு ஒரு 1/2 கப் வரா மாதிரி ஊற்றிக்கோங்க எல்லாத்துலேயும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணாமல் கூட இதை அப்படியே நீங்கள் கேஸில் வச்சு பேக் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சிடலாம். ஓவன் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வைக்கிறேன் இதை உள்ளே. கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 22 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். நீங்கள் 20 மினிட்ஸ் கூட கழித்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவனுக்கு ஓவன் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதனால் 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 22 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேக் நல்லா பேக்காகி வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இது டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரது வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். இது எப்படி வந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.